கீரையை வந்து நல்லா வேக வச்சு சமைக்கிறதால விட்டமின் ஏ, B6, B9, விட்டமின் சி, இ கண்டென்ட்லாம் ஜாஸ்தி ஆயிருது. கால்சியம் அவைலபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுங்க. மஷ்ரூம்ஸை வந்து நீங்க நல்லா ஸ்டீம் பண்ணியோ குக் பண்ணியோ சாப்பிடும் போது எர்கோத்தியோனைன் சொல்ற ஆன்டி ஆக்சிடென்ட் ரிலீஸ் ஆகுது. கேன்சர் வராம தடுக்குது. நீங்க தக்காளியை வந்து பச்சையா சாப்பிடும் போது விட்டமின் சி கண்டென்ட் அதிகமா கிடைக்கும். அதே இது நீங்க தக்காளியை வேக வச்சு சாப்பிடும் போது லைகோபென் சொல்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதால கேன்சர் வராம தடுக்குது. கேரட்ஸை வந்து பச்சையா சாப்பிடும் போது விட்டமின் ஏ ஜாஸ்தி கிடைக்கும். இதே கேரட்டை நீங்க சமைச்சு சாப்பிடும் போது பீட்டா கேரட்டின், பிளவனாய்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி அவைலபிலிட்டி இருக்கு. இது குடமிளகாவை பச்சையா சாப்பிடும் போது விட்டமின் சி கண்டென்ட் அதிகமா உங்க உடம்புல கிடைக்குது. இதை வேக வச்சு ஸ்டீம் பண்ணி சாப்பிடும் போது கிரிப்டோசாந்தின், லூட்டின் சொல்ற ஆன்டி ஆக்சிடென்ட் கேன்சர் பிரிவென்ட் பண்ண உதவுது. கோழி, காலிஃபிளவர், ரேடிஷ் இதெல்லாம் நீங்க வேக வச்சு சாப்பிடும் போது விட்டமின் சி, மைரோசினேஸ் சொல்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க பிரிஞ்சால் சொல்ற எக் பிளான்ட்டை கூட நீங்க கிரில் பண்ணியோ நீங்க தண்ணி ஆட் பண்ணாம ஒரு பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடும் போது மைரோசினேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி கேன்சரை பிரிவென்ட் பண்ண உதவுது.